Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 436 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அவனை டச் பண்ணி தான் சண்டை போட்டாகணுங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அவன் கையையே தியாகம் பண்ணி ஓங்கி ஒரே அடியா அடிச்சு அவனையே கதிகலங்க வச்சான். சோ அவன் கையில ஃபுல்லா பாய்சன் பட்டு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் மிஸ்டர் 3யும் பக்கியும் சேர்ந்து அட்டாக் பண்ணி காட்ஸ் எல்லாத்தையுமே கதற விட்டானுங்கல்ல. அடுத்த செகண்டே ஹனியபால் ஆக்ஷன்ல இறங்கி அவனுக்கு ரெண்டு பேத்தையும் பொலன்னு பொலந்து எட்டிட்டான். எவ்வளவோ படிச்சு சொன்ன பேசாம நீங்க பாட்டுக்கு போங்கடா, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு எங்க கேட்டானுங்க. லூசு கூமுட்டைகளா இருப்பானுங்க போல. இப்ப மட்டும் அவனுக்கு தப்பிச்சிருந்தானுங்கன்னா இந்த பழிய வார்டன் மேல போட்டுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணான். ஆனா கடைசியில எனக்கே விபூதி அடிக்க பாத்தீங்கல்ல, அதாண்டா பொலந்துட்டேன்பா. பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேத்தையும் கட்டி போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹனியபாலும் சாதாரண ஆளு இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. ரெண்டு பேரையும் கதற வச்சு செஞ்சிருக்கான். அசைய கூட முடியாம அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. அவன் மனசுக்குள்ள அவனுங்களை போட்டு பச்சையா திட்டிட்டு இருப்பான். பேசாம போக வேண்டியதானே, தேவையில்லாம ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னு. அந்த ஹனியபால் பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் 3 எல்லாம் இதுக்கு மேல அவங்களோட டார்ச்சர் எல்லாம் என்னால தாங்க முடியாதுடா, பேசாம நாக்கு தள்ளி இங்கேயே செத்து போயிடலாம் போலங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவான். கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாம எதுக்கு அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபிய காட்டுறாங்க. போன எபிசோட்ல கையில பாய்சன் பட்டுச்சுல, பயங்கரமா எரியுது. அவனால வலிய தாங்க முடியல. கத்துன்னு கத்தி காட்டுத்தனமா கதறுவான். ஆனா அந்த வார்டன் ஒரு செகண்ட் லூஃபிய பார்த்து மிரண்டு போய் தான் லுக்கூடுவான். ஏன்னா கை போயிரும்னு தெரிஞ்சுமே வெறி கொண்டு அவனை அடிச்சிருக்கான்ல. அப்பவும் லூஃபியோட கண்ணுல அந்த வெறி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எப்படியும் இவனை காலி பண்ணிட்டு ஏச காப்பாத்தி கூப்பிட்டு போய் ஆகணும்னு ஒத்த கால நிப்பான். அதே நேரம் மிஸ்டர் 2 அந்த போன் கிளே வேகமா தப்பிச்சு ஓடனால அவனை மறைச்சு ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நிப்பாங்க. எல்லாத்தையுமே போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். யாரும் அடிபட வேண்டாம்னா என் வழியில குறுக்க நிக்காதீங்க, நின்னீங்கன்னா குறுக்கெலும்பு உடையறது கன்ஃபார்ம்னு சொல்லி ஏர்லயே சொல்லிட்டு அடிச்சுட்டு தேம்பி அழுதுகிட்டே போவான். நியாயப்படி அடி வாங்கினவன் தானே அழணும், அடிச்ச இவன் ஏன் இந்த அளவுக்கு அழுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பனை பாதியிலேயே விட்டுட்டு போறமேன்னு அவனால தாங்க முடியல. ஏன்னா அவன் கூட இருந்து அந்த வார்டன் கூட சண்டை போட்டா 100% இல்ல 200% கன்ஃபார்மா செத்து போயிருவான். அதனாலதான் நான் வேற வழி இல்லாம போறேன், இனிய தப்பா நினைச்சுக்காத லூஃபி, எனக்கு ஓடுறத விட்டா வேற வழி தெரியல அப்படின்ட்டு பின்னாடி திரும்பாம ஓடுவான். ஏன்னா திரும்பி இப்ப லூஃபியோட மூஞ்ச மட்டும் பார்த்தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் சண்டைக்கு வந்துருவான். அதனால அழுதுகிட்டும் லூஃபின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டும் அங்கிருந்து அப்படியே சோகமா போவான். அதே நேரம் இங்க வார்டன் லூஃபிய மாத்தி வெறித்தனமா லுக்கூடுவாங்களா. அப்ப லூஃபியோட கைய காட்டுறாங்க. அந்த பாய்சன் பட்டு அப்படியே வெந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த வார்டனுக்கு என்ன காண்டுனா, சிங்க மாதிரி நின்னுட்டு இருந்த அவனை ஒரே அடியா அடிச்சு அவன் முன்னாடியே முட்டி போட வச்சிட்டான். தப்பிக்க முடியாத எலியால இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாமா. சரி, இனிமேட்டெல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உன்னை சரிக்கிற அளவுக்கு பாய்சன் உன்னோட கையிலேயே இருக்குது. அதுவே உன்னோட மொத்த பாடியையுமே அஃபெக்ட் பண்ணிரும். டைம் ஆக உன்னால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே போத்துன்னு மயக்கம் போட்டு விழ போற. அதுக்கப்புறம் உன் உயிரே போக போகுது புவர் பாய் அப்படி இப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிச்ச உடனே லூஃபிக்கு இன்னும் வெறியாகும். அப்படியே கொலை வெறியோட கத்திக்கிட்டே எந்திரிச்சு நிப்பான். இவன் என்ன பண்ணாலும் கிவ் அப் பண்ண மாட்டான் போலேன்னு அந்த வார்டன் யோசிச்சுட்டு இருக்க அந்த செகண்டே ட்வின் ஜெட் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி வயித்துல ஒரே அடி அப்படியே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு வந்து நிப்பான். இனி இவன் அடங்க மாட்டான், அடிச்சு சரிச்சாதான் உண்டுன்னு சொல்லி பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணுவான். பையன் மின்னல் வேகத்துல எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கானே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான். அவனும் பாய்சன் பால லூஃபியை எய்ம் பண்ணி விடாம துப்புவான். நம்மளும் அங்கங்கன்னு ஜம்ப் பண்ணி அவனை ஓங்கி அடிக்க வருவான். எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆவான். எப்படியா அவன் அடிக்க இவன் எஸ்கேப் ஆக, இவன் அடிக்க அவன் எஸ்கேப் ஆவான்னு மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்துல லூஃபி பேக் சைட்ல வந்து அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணி பாஞ்சு வருவான். அது தெரிஞ்சாவன் அவனோட டிராகனை வர வச்சிருவான். உடனே ஏர்லயே ஜெட் பிஸ்டல் அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த டிராகனோட வாயில பட்டு அது கண்ணா பின்னான்னு செதறிடும். அதுவுமே இப்ப பஞ்சாயத்து தான். டிராகனை சமாளிச்சாலும் அந்த செதர்ன ஆசிட் எல்லாம் டைரக்டா நம்ம லூஃபி மேலதான் வந்து விழும். சும்மாவே கையில பஞ்ச் பண்ணதுல காட்டுத்தனமா எரிஞ்சுட்டு இருக்குது. இதுல மொத்த பாடியை ஆசிட்டா வந்து பட்டா என்ன ஆகும்? அப்படியே அவன் பாடியே கண்ணா பின்னாடி எரிய ஆரம்பிக்கும். கஷ்டப்பட்டு வெறியோட முக்கி ஜெட் பிஸ்டல்னு சொல்லி எல்லாம் அட்டாக் பண்ணான். ஆனா அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா குத்துன இடம் உடனே சரியாயிரும். லூஃபி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேன்னு பேந்த முடிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்தை சுத்தி பயங்கரமா ஃபாகா மாறும். இதுவும் அந்த சல்லிப்பாய பார்த்த வேலைதான். வாயில இருந்து பாய்சன் கேஸா வெளியில லீக் பண்ணுவான். அட நார்மலா அவன் பாய்சன் பட்டாலே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனா லூஃபி இன்னுமே சண்டை போட்டு இருந்ததுனால இவனை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ ஃபுல்லா பரப்பி விடுவான். அது என்னவும் ஒரு பெரிய சைஸ் வெனம் கிளவுடா மாறும். அப்படி மாறின கிளவுடு நம்ம லூஃபியை தான் சுத்திட்டு இருக்குமா. உடனே நம்மளும் ஜெட் பிஸ்டல்னு சொல்லி கண்ட மெனியை குத்தி பாப்பான். கையும் உள்ளுக்குள்ள பூந்து வெளியில வந்துரும். ஏன்னா அது ஃபாகு. சோ லூஃபியால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா மூச்சு விட்டாதான் அவனால நல்லா சண்டை போட முடியும். மூச்சு விட முடியாம பயங்கரமா இரும ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கொலவெறியோட அந்த வார்டனை லுக்கு விடுவான். கொஞ்சமா எல்லாமே அவனுக்கு மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும். லூஃபியால நிக்கவும் முடியல. காதுக்குள்ள கொய்யின்னு கேக்குது. அப்படியே கீழே விழ
போவான். ஆனாலும் முயற்சியை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு மேல போய் உடம்பு ஃபுல்லா காத்த இழுத்து அப்படியே காட்டுத்தனமா கீழே ஊதுவான். அந்த ஃபாக் எல்லாமே அடுத்த செகண்டே கிளியர் ஆயிரும். அவன் நீ என்ன பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ எவ்வளவு டைம் அதை ஊதி களைச்சு விட்டாலும் அது உன் பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்லி மறுபடியும் அதே ஃபாக அப்படியே அனுப்பி விடுவான். அவ்வளவுதான், ஒரு செகண்ட் மூச்சை இழுத்ததுக்கே அப்படியே உள்ளுக்குள்ள கின்னுன்னு ஆயிரும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வேலைக்காக தம்பி, ஏன்னா பாய்சன் இப்ப உன் உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட கையவே இனிமேட்டு யூஸ் பண்ண முடியாது, உன்னால உணர முடியுதாம்பா. லூஃபியும் கையை எடுத்து எடுத்து பாப்பான், அவனால அசைய முடியல. அப்படியே வாயெல்லாம் பேச முடியாம ஸ்டன் ஆகி போய் நிப்பான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாதரா கண்ணாம்பா. அப்படியே அசைய முடியாம லூஃபி பொத்துன்னு கீழே விழுவான். மொத்தத்துல வார்டன் லூஃபிய சரிச்சு புட்டான். அவன் கீழே விழுந்துமே எந்திரிக்கிறதுக்காக அவ்வளவு போராடுவான். ஆனா அவனோட பாடி அவனுக்கு சுத்தமா கோஆபரேட் பண்ணாது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஏச காட்டுறாங்க. அவன் லூஃபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பயங்கரமா கவலைப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.